அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 308 ரூபாய் 15 உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல்முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடலாம். இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 887 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 34 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 764 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 182 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். குவைத்துடைய இராணுவம், நாங்கள் எந்நேரமும் நாட்டு மக்களையும் குடியிருப்பாளர்களையும் காப்பாற்ற விழித்திருக்கின்றோம். எந்த ஒரு சூழலிலும் இந்த நாட்டை காப்பாற்ற நாங்கள் என்றுமே சலிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய இராணுவத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் ஈரான் தரப்பு மாறி மாறி ஒவ்வொருத்தரும் இல்லை நாங்கள்லாம் மீட்டிங்க்கு வரல, நாங்கள் எதுவும் ஈரானோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகல, நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம், நெவர் சரண்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இதோ மீண்டும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தன்னுடைய சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தாமல் சாதாரண நிலையில் ஹார்மஸ் இருந்தால் ஈரானை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப், என்னை தாக்க நீங்கள் நினைத்தால் 1000 ஏவுகணை தயாராக உள்ளது கடலில் இதுவரையில் கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 வார்ஷிப், அதாவது 2 ஏர்கிராஃப்ட் கேரியரும் 20 வார்ஷிப்களும் யுத்த கப்பல்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஈரானை நோக்கி. அதே போல் ஈரான் ஏதாவது என் மீது தாக்குதல் நடத்தவோ என்னை இல்லாமலாக்கவோ முயற்சி செய்தால் 1000 மிசைல்கள் தயார் நிலையில் இருக்கின்றது ஈரானை நோக்கி அப்படின்னும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. என்ன மாதிரியான சூழல் வரப்போகுது அப்படின்னு தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். சில கமாண்டுகளையும் பார்த்தேன், விமர்சனங்களையும். எப்போ பாரு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. என்னப்பா பண்ணுறது, கிடைக்கிற தகவலை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல், குவைத் நாட்டில் பார்த்திங்கன்னா தந்தை மகன், ஒரு 30 வருடம் கழித்த சிறிய நாட்டவரின் மகன், தந்தை பெதூனா இருந்தாலும் அவர் குவைத்தி குடிமகன் இல்லை, ஃபோர்ஜரி பண்ணித்தான் குடியுரிமையை பெற்றிருக்கார் அப்படின்றது பிறகுதான் மகனுக்கே தெரிய வந்திருக்குது.
கடைசியில் மொத்த குடும்பத்தையும் பேக்கப் பண்ணிட்டாங்க சிரியா நாட்டுக்கு. ஏன்னா அவர் சிரிய நாட்டவர், அவருடைய தந்தை ஃபோர்ஜரி பண்ணித்தான் குடியுரிமை பெற்றுக்கிறாங்க. நிறைய தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை கடந்த காலங்களில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய மொபைல் ஐடி, சிவில் ஐடி நிச்சயமாக செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எந்த நேரத்தில் வேணாலும் கேன்சல் ஆகலாம். அதே போல் குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்துமே அதி தீவிர வேட்டை பல பகுதிகள்லையுமே. நிறைய தொழிலாளர்கள் இப்போ சொன்னாங்க பர்சனலாக மெசேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் இந்த கூடாரத்தை பிரிக்கிறது, இந்த வேலியை பிரிக்கிறது, செடியை வெட்டுறதுன்னு போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க இந்த நாட்களில் நம்மளை, அவ்வளோ வேலை அப்படின்னு. தயாராக இருங்க. வீட்டில் இந்த மாதிரி கூடாரம், செடி கொடிகள், வேலிகள் போட்டிருந்துச்சுன்னா அகற்றுறதுக்கு விரைவில் வருவாங்க. அதே போல் டெமஸ்கஸ் ஸ்ட்ரீட் ஃபுல் டெவலப்மெண்ட் ரொம்ப வேகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. டமஸ்கஸ் ஸ்ட்ரீட் பாவனையாளர்களுக்கு விரைவில் அனைத்து ரோடுகளும் திறக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. انتهت وزارة الأشغال العامة من إنجاز مشروع تطوير شبكة الطرق في شارع دمشق ترجمة لتوجيهات مجلس الوزراء بتسريع وتيرة هذا المشروع الحيوي الذي يربط محافظات العاصمة وحولي والفروانية والطرق السريعة المتعددة، مما يساهم في انسيابية الحركة المرورية ويحقق ركيزة بنية تحتية متطورة. ترجمة لتوصيات مجلس الوزراء وتحقيقا لتوجيهات وزير الأشغال العامة دكتورة نورة المشعان، وزارة الأشغال العامة تنجز مشروع تطوير شبكة الطرق في شارع دمشق. هذا المشروع الاستراتيجي الحيوي الذي سيكون العنوان الأكبر للبنية التحتية المتطورة في دولة الكويت. دعم مجلس الوزراء الموقر وأيضا تعليمات مع الوزيرة لوزارة الأشغال العامة للانتهاء من هذا المشروع يعني بجميع مكوناته. لله الحمد اليوم احنا يمكن مو أول مرة نوقف عند هذا المشروع، وقفنا عنده من قبل بافتتاح جزء من هذا المشروع. اليوم احنا قاعد نتكلم عن مشروع يخدم خيطان، أجزاء من خيطان، يخدم السرة وقرطبة، يخدم مناطق جنوب السرة بشكل كامل، يسهل حركة المرور داخل هذه المناطق، بالإضافة إلى يسهل انسيابية حركة المرور المركبات في حالة الطوارئ متجهين إلى مستشفى جابر. فبالتالي مشروع كبير جدا يخدم شريحة كبيرة من المواطنين والمقيمين وخاصة القاطنين في هذه المنطقة الحيوية من البلاد. مشروع تطوير شارع دمشق الجديد يحتوي على شبكة طرق وجسور وأنفاق متعددة، ويربط محافظات الكويت مع بعضها البعض عبر الدائري الرابع والخامس والسادس، وسيساهم في تحقيق الانسيابية المرورية وأمان الطريق. تم بحمد الله إنجاز هذا المشروع اللي يعتبر أحد ركائز البنية التحتية الخاصة بمنطقة جنوب السرة، وهم مناطق النزهة والروضة، وأيضا منطقة خيطان. وعندنا أكبر تقاطع في المشروع اللي يعتبر IC38 الموجود في الدار الخامس، يخدم المناطق اللي تربط محافظة العاصمة ومحافظة حولي اللي هم السرة وقرطبة من ناحية محافظة العاصمة، وعندنا من ناحية محافظة حولي عندنا الصديق والسلام. هذا أكبر تقاطع اللي فيه أكبر عناصر إنشائية أنجزناها، وفي من خلال هذا التقاطع قدرنا نسهل الحركة المرورية بشكل كبير. شراكة ناجحة بين وزارة الأشغال العامة ووزارة الداخلية ممثلة في الإدارة العامة للمرور ساهمت في إنجاز هذا المشروع الاستراتيجي. الإنجازات التنموية لوزارة الأشغال العامة تتوالى في كل محافظات البلاد، وخاصة في مشروع تطوير شبكة الطرق في شارع دمشق الذي يعزز البنية التحتية في البلاد ويحقق التنمية المستدامة من بوابة بنية تحتية متطورة التي جاءت بها خطة الدولة التنموية. فهد التركي، قناة الأخبار. The most important job any president has is to keep the American people safe. And every president says it, but we have a president that means it and does something about it. As the president outlined very clearly to the world on the night this operation began, Iran has been at war with the United States for 47 years. For 47 years, Iran has been killing Americans and attacking Americans across this planet. And other presidents had an opportunity to do something about it. And they all warned about how Iran was dangerous, but they refused to act. And this president's not someone that's going to refuse to act. He's not going to leave a danger like this in place. He's going to address it, and that is what he is doing. From the very first night of this operation, the president made it very clear. People like this, and now what I'm talking about is not the people of Iran. The people that run this country are radical Shia clerics. These are religious fanatics
Look what they are doing now. At their weakest point, this is the weakest Iran has ever been, and look at what they're doing. They're attacking embassies. They're attacking hotels. Imagine what these people would do if they had a nuclear weapon. That is an unacceptable risk for the world. By the way, the president's not just doing a favor to the United States and to our people. This is for the world. He defined very clearly on the first night of this operation what the goal was. We were going to destroy Iran's navy, and that is happening. We were going to, if it hasn't already happened, I'll let Pete speak to the specifics of it. We were going to destroy their missile launching capabilities. We're well on our way to achieving that goal. We were going to destroy the factories so they couldn't make more missiles and more drones, and that is moving forward. Every single objective the president clearly laid out on the first night of this operation is being effectuated. Again, Pete will speak to the specifics of it. This has been an incredibly successful operation. Every day, it may not get covered because, we're unlike them. We're not bombing embassies and hotels. We're hitting military targets. They'll never build a nuclear weapon under our deal, but I don't know if we're going to have a deal. We may just do it without a deal, because you know what? It's easier. Because these people, they lie and they cheat, and you have an agreement, and they'll go outside. For instance, they agreed, well, we'll never have a nuclear weapon. They agreed. Then they go outside, they have a news conference where they leak that we never discussed the subject. Now, who would believe we never discussed the subject? Because for me, that's 99.9% of what we're doing. It's denuclearization of Iran, okay? So when you ask, our guys can continue. Steve is great, and Jared, and all the guys. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா.